இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்னா, உடம்புல ஏதோ நோய் வந்துச்சுன்னா, ஒரு காய்ச்சல, ஒரு தலைவலியே வருது, ஒரு ஃபீவரே வருது, இல்லை ஒரு சுகரே வருது, ஒரு பிபியே வருது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு சக்தி குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க, இல்லை ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. உடல்ல இருக்கிற நோயை கண்டுபிடிக்கணும்னா ரத்தம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ரத்தத்துல என்ன பிரச்சனைன்னு பாக்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம். என்ன கான்செப்ட்னா, ரத்தம் கெட்டு போனா நோய், ரத்தம் தூய்மையா இருந்துச்சா நோய் இல்லை. ரத்தத்தில் ஏதோ ஒரு பொருள் கூட இருக்கு இல்ல குறைவா இருக்கு, அப்போ நோய் வரும். ரத்தத்துல எல்லா பொருளும் சரியான இருந்தா நோய் இல்லை. அது நீங்க சொல்ற விட்டமினா இருக்கலாம், மினரலா இருக்கலாம், கால்சியமா இருக்கலாம், இல்ல மெக்னீசியமா இருக்கலாம், இல்ல தாதுக்களா இருக்கலாம், ஊட்டச்சத்துக்கள் எதுவாக இருக்கலாம். அப்போ ரத்தத்தில் சரியான அளவு இருந்தால் நோய் இல்லை. அப்படி ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை நம்முடைய நாட்டில் இருக்குன்னா நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அது என்ன மூலிகை அப்படின்றது ஐயா சொல்ல போறார். வாங்க இந்த காணொலியில் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, உடல்ல இருக்கிற ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை காமிக்கிறேன். ரத்தம் தூய்மையாயிட்டாவே உடல்ல நோயே இருக்காதுன்னு சொன்னீங்க. இது அற்புதமான ஒரு கான்செப்ட். உண்மையான விஷயம் கூட இதுதான். இப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் அதிகமாக இருந்தால் நோய், இல்லை ஒரு பொருள் குறைஞ்சாலே நோய். அப்போ சரியான அளவில் எல்லா பொருளுமே, ஒரு வேளை எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில், இல்லை எல்லா விட்டமினும் சரியான அளவில் இருந்தால் நோய் இல்லை, இல்லைங்களா? அப்போ அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மூலிகை இருக்கு அப்படின்னீங்களா, அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? அதான் சார், இந்த நூனா மரம்னு சொல்லுவாங்க. நூனா மரம் இங்க பாருங்க, எங்கிட்ட அதனுடைய பூ, காய், பழம் எல்லாமே இருக்கு. இதுதான் நூனா பழம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நூனா, நாட்டு நூனா. இப்போ நீங்கள் சாப்பிட்ற நூனா ஜூஸ் எல்லாம் ஹைபிரிட் ஜூஸ். இதில் இருக்கிற சத்து அதில் இல்லை. சரி ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமாம், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நூனா காயின்னு சொல்லுவாங்க, நூனா மரம். இது இதை தென்னாட்டு பக்கம்லாம் மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னாக்கா அந்த மரம் மஞ்சள் கலராக இருக்கும். உள்ள இந்த குர்குமின் சத்தெல்லாம் இதில் நிறைய இருக்கிறதுனால அது மஞ்சள் கலராக மாறி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த கட்டையை மாட்டுக்கு நுகத்தடின்னு சொல்லி வைப்பாங்க, மாட்டு வண்டி. ஆமாம் ஆமாம். அதுக்காக அது, ஏன்னா அது கழுத்தில் அது மூணாவது நல்லா மெத்துன்னு இருக்கும். மாடுன்ற போது பசும் பாருங்க பக்கத்துல இருக்கு. ஆமா, இங்கே இருக்கு பாருங்க. இந்த காய்களை என்ன செய்வாங்க, தன்னால அப்படியே அழகா ஆமா ரெஸ்ட் எடுக்குது. இந்த காய்களை நன்றாக இடித்து சமன அளவு உப்பு சேர்த்து சட்டியில் வைத்து புடம் போடுவாங்க. புடம்னா நெருப்புல வச்சு வரட்டியில எரிப்பாங்க. அது பவுடர் மாதிரி ஆகும். அந்த பவுடரை எடுத்து மோரில் அரை ஸ்பூன் காலை மேலே சாப்பிட்டு கொண்டு வரும்போது எல்லா வகையான அல்சரம் போயிடும். குடல் புண்ணெல்லாம் உப்பு ஆறிடும். அதே பல் தேய்ச்சோம்னா பல் ஈர்கள் ஸ்ட்ராங் ஆகிடும். பல் சொத்த பல்லெல்லாம் சரியா போயிடும். இந்த பழத்தை சாப்பிடும்பொழுது நோய் எதிர்ப்பாற்றல், சார் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலை உண்டாக்கும். இதில் வந்து உடலில் இருக்கிற கெட்ட கிருமிகள்லாம் அழித்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தி ரொம்ப அருமையாக வச்சுக்கும். இதை தான் வந்து குயில் நிறைய விரும்பி சாப்பிடும். அதனால இந்த குயில் பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் இருக்குதுல்ல, ஆரோக்கியமா. அது காரணமே இந்த பழத்தை நிறைய சாப்பிட்றது தான். நான் வரும்போது கூட பறவைகள் போச்சு. ஆமாம், இந்த கொடிய நோய்களை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய இந்த பழத்துக்கு உண்டு. எப்பவுமே நம்ம நாட்டில் விளைஞ்ச பழங்கள் நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு அது செட் ஆகும், நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கும். அது போல் பார்க்கும்போது இதில் எல்லாமே மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அடுத்து இந்த இலைகளை 4 இலை பறித்து இதனுடன் ஒரு ஆடாதோடா இலை சேர்த்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி வைத்து நன்றாக கொதிக்க வைத்து அரை டம்ளராக சுண்டிய பிறகு வடிகட்டி காலை மாலை குடித்து வர தைராய்டு குணமாகும். தைராய்டுக்கு சிறந்த மூலிகை இது. அதே போல் இந்த பூக்களை பறித்து இதனுடைய அரச இலை குழுந்தை சேர்த்து அரைத்து கர்ப்பப்பை சுத்தமாவதற்கு சாப்பிடுவாங்க பெண்கள். அதுவும் செய்யலாம். அப்போ இந்த பட்டையை எடுத்து கஷாயம் விட்டு சாப்பிடும்போது ப்ரெஷர் குறையும். இப்படி ஏகப்பட்ட மருத்துவம் நிறைந்த ஒரு அருமையான மூலிகை தான் இந்த நூனா மூலிகை. இந்த பழம் சாப்பிட்டு காமிங்க ஐயா. இதை பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பழம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? என்ன டேஸ்ட் இருக்கு ஐயா? ஒரு மாதிரியா இனிப்பு, உப்பு கலந்த டேஸ்ட்டு, லைட்டு கசப்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக முழுங்குறீங்க. ஆமாம், அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வாடை பிடிக்காது. ஆனால் ஒரு மாதிரி வாடை லைட்டாக வரும். ஆமாம், ஆனால் இருந்தாலையும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. சரிங்களா? ரத்தம் தூய்மையாகணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா
இப்போ ஜூன் ஜூலையில் இந்த மரம் நல்லா ஆமாம். பழம் விடும். அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 2 பழமாவது, காலையில் ஒன்று நைட் ஒன்று 2 பழமாவது சாப்பிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது வீட்டுங்களான இந்த மரம் இருந்துச்சுனாக்கா கோழிகள் நிறைய விரும்பி சாப்பிடும், இந்த பழங்களை பறவைகள் விரும்பி சாப்பிடும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.